ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். கலை திருவிழா 2026 டு 27 இளையோர் திறன் அப்படிங்கிற மைய கருத்தில் நடந்துகிட்ருக்கு. இப்போ நமக்கு ஹை ஸ்கூலு, ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. அடுத்து நம்ம மிடில் ஸ்கூலு, ப்ரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நடக்கும். ஸோ தனிநபர் நடிப்புக்கான நிறைய பேர் அது என்ன டாப்பிக்கில் மேம் பண்ணணும், எப்படி பண்ணணும், அதுக்கான ஸ்கிரிப்ட் கொடுங்கலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்குன்னே உட்காந்து டைப் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சமையலறை விஞ்ஞானி. இதோடைய மைய கருத்து பாருங்கள். எல்லாத்துக்குமே நமக்கு மைய கருத்து இளையோர் திறன்னு தான் வரணும். ஸோ அதே போல் இதுலேயும் இளையோர் திறன், மாணவியோடைய இளையோர் திறனும் அறிவியல் சிந்தனையும் தான் இதனுடைய மைய கருத்தாக இருக்கும். இதில் கதாபாத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய நிலா அப்படிங்கிற சுட்டி பெண். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு குட்டி தோசை கரண்டி இல்லைன்னா ஒரு மரக்கரண்டி போல் எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம நடிக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். இந்த ஸ்கிரிப்டை நான் சொல்லி முடித்த பிறகு இதோட எவாலுவேஷன், நடுவர்கள் எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்க, எப்படி மார்க்ஸ் கொடுப்பாங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல எப்படி பேசினா நல்லாயிருக்கும், எப்படி இதுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லுவேன். அதனால் இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நிலா கையில் ஒரு தோசை கரண்டியோடு தலையில் சமையல் மாஸ்டர் தொப்பி போட்டுட்டு பாவனை செஞ்சுட்டு ஒரு சிரித்த முகத்தோடு மேடைக்கு ஓடி வராங்க. அப்போ எப்படி இருக்குன்னா, அவளோட அந்த எக்ஸ்ப்ரெஷன் துள்ளலான ஒரு உற்சாகம், ஒரு மேடை ஆளுமை, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக இருக்கணும் அந்த ஃபேஸு. அப்போ வந்துட்ட பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிலா வணக்கம், என் பேர் நிலா, 4ஆம் வகுப்பு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். என்ன கையில் தோசை கரண்டியோடு நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நான் சமையல் பண்ண வரலைங்க, சமையல் அறையில் ஒளிஞ்சிருக்கிற அறிவியலை உங்களுக்கு காட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த தோசை கரண்டியை ஒரு மைக் ஃபோன் போல் பிடிச்சிக்கிட்டு ஸ்டைலாக பேச ஆரம்பிக்கணும். அந்த இடத்துல அவங்க பேசுகிறப்ப அவங்க முகத்தில் ஒரு ஆச்சரியமும் குறும்புத்தனமும் சேர்ந்த மாதிரி இருக்கணும். அடுத்து, நேற்று ஈவினிங் அம்மா சமையல் அறையில் குக்கரில் பருப்பு வச்சாங்க. விசில் சத்தம் அப்படின்னு அந்த இடத்துல அவங்க அந்த வாயாலே அந்த சவுண்டு கொடுக்கணும். உடனே எல்லாரும் என்ன நினைப்போம்? அப்பாடா சாப்பாடு ரெடி அப்படின்னு தானே நினைப்போம். ஆனால் என் மனசில் இருக்கிற இளையோர் திறன் சும்மா இருக்குமா? நான் யோசித்தேன், அட நீராவியோடைய ப்ரெஷர் தான் அந்த குக்கரு வெயிட்டை தூக்குது அப்படின்னா, இந்த நீராவியை வச்சு ஏன் ஒரு குட்டி மின்சாரம் தயாரிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். தாடையில் கை வச்சு தீவிரமாக யோசிக்கிறது போல் அந்த இடத்துல காமிக்கணும். இந்த இடத்துல உங்களுடைய அந்த குழந்தையோட உணர்ச்சி எப்படி இருக்குன்னா, வேகமான அந்த நடிப்பு, குரல் மாற்றம், அம்மாவை போல் நடித்து காமிக்கிறது, உடனே தன்னுடைய சொந்த நடிப்பை வெளிப்படுத்துறது, அந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கணும். உடனே அம்மா தவாவில் தோசை ஊற்றுனாங்க. புஷ் தோசை ஊற்றுனா ஒரு சவுண்டு வரும் இல்லைங்களா? புஷ் அப்படின்ற சவுண்டு அவங்க வாயாலே சொல்லணும். கையால் அந்த தோசை ஊற்றுற மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் தரணும். நான் ஓடி போய், அம்மா அம்மா சூடான தவாவில் மாவு ஊற்றும்போது ஏன் இந்த சத்தம் வருது தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பேர் தான் லைடன் ஃப்ரோஸ்ட் எஃபெக்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அம்மா கையில் இருந்த கரண்டியோடு என்னை திரும்பி பார்த்து, ஏண்டி நிலா, தோசையை ஒழுங்காக சாப்பிட சொன்னால் எனக்கு ஃபிசிக்ஸு பாடம் எடுக்கிறியா, நீ ஒழுங்காக போய் படி அப்படின்னு திட்டுனாங்க. இப்போ இந்த இடத்துல டி அப்படின்னு சொல்லிட்டு வரதெல்லாம் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். டீன்லாம் சொல்ல வேணாம், போய் படி அப்படின்னே சொல்லலாம். ஏன்டி நிலா ஏன் நிலா அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்துட்டு நிலா என்ன பண்ணுறேன்னா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தலையை சொறிகிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணணும். ஆக்ஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நடிப்புனாலே கண்டிப்பாக ஆக்ஷன் இருக்கணும். அந்த இடத்துல ஒரு பெருமிதமான ஒரு எழுச்சி, ஒரு கம்பீரமான குரல் வரணும். ஆனால் எனக்கு தெரியும், அறிவியலுங்கிறது ஏட்டு சுரக்காய் இல்லை,
அது நம்ம தினசரி வாழ்க்கையில் இருக்குது. நாங்கள் சின்ன பசங்க தான், ஆனால் எங்களுடைய கவனிக்கும் திறனும் கேள்வி கேட்குற குணமும் தான் எங்களுடைய இளையோர் திறன். பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் எங்கேருந்தோ வரலங்க. சமையல் அறையிலையும் வீட்டினுடைய கொல்லைப்புறத்துல இருந்தும் கேள்வி கேட்ட சின்ன சின்ன குழந்தைங்க தான் நாளைக்கு பெரிய அப்துல் கலாமாக மாறுறாங்க. இதில் அந்த என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குன்னா, ஒரு தன்னம்பிக்கை. நாளைக்கு நாங்கள் எல்லாம் இந்த மாதிரி கொஷின் கேட்டால் நாங்கள் விஞ்ஞானி ஆகுவோம், எங்களுக்கு ஆளுமை திறன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்வையாளர்களை நோக்கி அந்த எக்ஸ்ப்ரெஷனை தெளிவாக காமிக்கணும். ஸோ அதனால் பெரியவங்களே, நாங்கள் கேள்வி கேட்டால் கோவப்படாதீங்க. எங்களுடைய இந்த இளையோர் திறனை தட்டி கொடுங்க. நாளைக்கு செவ்வாய் கிரகத்தில் தோசை சுடுற தொழில்நுட்பத்தை நாங்கள் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிப்போம் அப்படின்னு அந்த தோசை கரண்டியை உயர்த்தி பிடிச்சிட்டு சல்யூட் செய்யணும். ஸோ சிந்தனையில் இளமை, திறமையில் புதுமை. நன்றி, வணக்கம். இந்த கான்செப்டுக்கு முதல் பரிசு கிடைக்கும். அது எப்படி தெரியுமா? ஏன் இது ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது ஒரு வித்தியாசமான கருப்பொருள் இல்லைங்களா? வழக்கமாக காந்தி, விவேகானந்தர் அல்லது ரோபோ கதைகளை தாண்டி இந்த கிச்சன் ஃபிசிக்ஸ், சமையலறை இயற்பியல் அப்படிங்கிற யோசனை நடுவர்களை உடனடியாகவே ரொம்ப கவரும். அதே போல் அந்த இயல்பு, அப்புறம் நகைச்சுவை, 4ஆம் வகுப்பு பெண் குழந்தை அம்மாவை போல் நடித்து காமிக்கிறது, செவ்வாய் கிரகத்திலேயே நாங்கள் தோசை சுடுவோம் அப்படின்னு சொல்கிறது மேடையில் மிகப்பெரிய ஒரு சிரிப்பையும் வரவேற்பையும் தரும். ஸோ நடுவர்கள் எப்படி மதிப்பெண் கொடுப்பாங்க, அந்த காரணிகளோடு நான் பொருத்தி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது கதை 25 மதிப்பெண்கள் அந்த கதைக்கு. அடுத்தது இளையோர் திறன், அந்த கவனிக்கும் திறன் மிக ஆழமாக வெளிப்படுது இல்லைங்களா? ஸோ அதனால் அந்த கதைக்கு 25 மதிப்பெண்கள் கிடைக்கும். உரையாடுற திறன், சமையல் சத்தங்கள், அந்த ஷ் புஷ் விசில் வரப்போ விஷன்றது, தோசை சுடுறப்போ புஷ் அப்படின்றது, அந்த குரல் மாற்றங்கள், அம்மாவோட குரல், நிலாவோட குரல்னு அப்படின்னு செய்ய அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உரையாடுற திறனும் அங்கே வந்துருச்சு. அடுத்தது உடல் மொழி மற்றும் மேடை ஆளுமை. உடல் மொழிக்கு ஒரு 50 மார்க்கு, மேடை ஆளுமைக்கு 50 மார்க்கு. தோசை கரண்டியை வச்சு செய்கிற அந்த பாவனைகள் மேடையை ஒரு உயிர் பார்க்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்டு ஆஸ் அ பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸாக நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சத்தங்களை பழக்குங்க. குக்கர் விசில் சத்தம், அப்புறம் அந்த தோசை ஊற்றும் சத்தத்தை குழந்தையோடைய முக பாவனையோடு செய்ய சொல்லி கொடுக்கலாம். ஸோ அம்மா பாத்திரம், அந்த அம்மா திட்டும்போது அந்த கை மேலே கை வச்சு கண்ணை உருட்டி பேசுகிறது, இந்த மாதிரியான எளிமையான நடிப்பை நீங்கள் அம்மா எப்படி திட்டுறப்ப நம்ம எப்படி கையெல்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லலாம், செய்ய வைக்கலாம். அப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 2.5 நிமிஷம் வரைக்கும் தான் போகும். ஸோ இதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே அவங்களோட ஸ்கிரிப்டை முடிச்சிருவீங்க, பயம் வேண்டாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.